கிரகங்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள்ல ஒரு போராட்டம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த போராட்டத்தை சமாளிச்சு ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு அங்கீகாரம் பெறக்கூடிய நேரத்துல யாராவது ஒரு 3வது நபர்களினுடைய தலையீட்டுனால அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நீங்க நினைத்த மாதிரியான சில விஷயங்களை அடைய முடியாத ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கண்டக சனி அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நிதானமான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவும். அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இருக்கக்கூடிய சில விஷயங்களை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். சந்திரன் சனி அப்படின்ற மாதிரியான அந்த புணர்வு தோஷம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதையெல்லாம் நீங்க மனசுல போட்டு கேர் எடுத்துக்கிட்டு ஐயோ நமக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணும்போது இந்த மாதிரியாக நடந்துருச்சு, இதனால நம்மளுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்துருமா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் இருக்கும். அதனால அதையெல்லாம் நீங்க மனசுல பொருட்படுத்தாமல் அந்த புணர்வு தோஷம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால அதை பத்தி நீங்க பெரிய அளவுக்கு யோசிக்க வேண்டாம்.